கலப்பு பின்னங்கள் ஃப்ராக்ஷனோட ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம். ஒரு சின்ன நம்பர்ஸை வச்சு நம்ம வந்து பேசிக்காக ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, 2 1/3 + 5 1/3ன்னு இருக்கு. இதை நம்ம நார்மலாக 2 × 3 மல்டிப்ளை பண்ணிட்டு +1 ஆட் பண்ணுவீங்க. இனிமேல் அது மாதிரி பண்ணாதீங்க. முழு நம்பர்ஸை முதல்ல தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பின்னங்களை தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எப்படி அப்படின்னா, இங்கே உள்ள ஹோல் நம்பர்ஸ் என்னது 2, இங்கே உள்ள ஹோல் நம்பர் என்னது 5. முதல்ல அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 அதை சிம்பிளோட, இந்த சிம்பிளோட எடுத்து எழுதணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இருக்கணும், மைனஸ் இருந்தால் மைனஸ் இருக்கணும். அப்போ 2 + 5 வரும். இது அதுக்கப்புறம் பின்னங்களை வந்து தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. 1/3. இங்கே இந்த பின்னத்துக்கு வந்து இது சிம்பிள் வந்து ப்ளஸ், அப்போ +1/3. இப்போ 2 + 5 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 7 வருமா? ப்ளஸ் 1 1/3 + 1 1/3. முதல்ல என்ன பண்ணணும்னா, பின்னங்களை கூட்டும் போது கீழே உள்ள வேல்யூஸ் முதல்ல சேமாக இருக்கான்னு பார்க்கணும். இங்கேயும் 3 இருக்குது, இங்கேயும் 3 இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, மேலே உள்ளது அந்த ப்ளஸ் சிம்பிளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ளஸ் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அப்படி இல்லைனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை எல்சிஎம் எடுக்கணும். கீழே வந்து வேல்யூ முதல்ல சேமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள வேல்யூஸ் அப்படியே வந்து ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன பண்ணால், கீழே வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் 3 போட்டுக்கோங்க, 2 தடவை போடக்கூடாது, ஒரே ஒரு தடவை தான் போடணும். ஸோ 3 போட்டுட்டேன். 1 + 1 என்ன வரும் அப்படின்னா நமக்கு 2 வரும். இப்போ இந்த 7 + 2/3 எப்படி எழுதுனா, 7 இந்த ப்ளஸ்ஸை மட்டும் விட்டுட்டு 7 2/3 எழுதிக்கோங்க. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ செகண்ட் பேட்டர்ன் பார்க்கலாம். செகண்ட் என்ன அப்படின்னா, 2 1/3 + 5 2/3 இருக்கு. இதை ஆட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்க. 2 + 5 என்ன வரும் அப்படின்னா நமக்கு 7 வருமா? ஸோ ப்ளஸ் 1/3 + 2/3. அப்போ 2 + 5 நமக்கு என்ன கிடைக்கும்னா 7 கிடைக்குமா? ப்ளஸ் 1/3 + 2/3 வந்து கீழே உள்ள 3 வந்து சேமாக இருக்குது. ஸோ நான் 3 போட்டுக்கிறேன். 1 + 2 என்ன வரும் அப்படின்னா 3 வரும். ஸோ இங்கே பாருங்கள், 3 மேலேயும் சேம் 3 இருக்குது, கீழேயும் 3 இருக்குது. அப்போ மேலேயும் கீழேயும் சேமாக இருந்துச்சுன்னா இது வந்து என்னென்னா 1 டைமாக கேன்சல் ஆகுமா? இதை 1ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இந்த நம்பரை 7 + 1 8 இதுதான் இதோட ஆன்சர். இங்கே பின்னங்களாக தான் உங்களுக்கு ஆன்சர் வரணும்னு கிடையாது. இந்த நம்பர் 2 நம்பரும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் வரும். ஸோ 1 இருந்தது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நார்மலாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா 3 2 6 6 + 1 என்ன வரும்னா 7/3 வருமா? 3 15 15 + 2 என்ன வரும் நமக்கு 17/3 வரும். ஸோ கீழே வந்து 3 இருக்கும், மேலே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 24 இருக்கும். அப்போ M3 24 ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 1/3 + 5 1/4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், முழு நம்பர்ஸ் அந்த சிம்பிள்ஸோட எழுத்து பண்ணுங்க. இங்கே 2 இருக்குது, இங்கே +5 இருக்குது. அப்போ 2 + 5 நான் என்ன பண்ணிக்கிறேன்னா முதல்ல கூட்டிக்கிறேன். அடுத்து ப்ளஸ் இங்கே 1/3, இங்கே சிம்பிள் வந்து ப்ளஸில் இருக்குது, +1/4. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 + 5 நமக்கு என்ன தெரியும், 7ன்னு தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், 3 4க்கு எல்சிஎம் எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதாவது இந்த வேல்யூவை இங்கே உள்ள வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கே கீழே உள்ள வேல்யூவை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் காமனாக இந்த 2 வேல்யூ என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போது இங்கே நமக்கு 2 + 5 வந்து 7 வந்துடும். ப்ளஸ் 4 இந்த 3 இங்கே வரும், டிவைடட் பை 3 12. ஸோ 7 + 4 மேலே என்ன இருக்குது 7/12 இருக்கா? இங்கேக்குள்ளே இப்போ ப்ளஸ் இருக்கா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த ப்ளஸ்ஸை மட்டும் விட்டுட்டு எழுதிக்கணும். அப்போ 7 7/12 அப்படின்றது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2 2/3 - 1 1/3. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2யும் 1யும் வந்து இது பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கே 2 இருக்க ப்ளஸில், இங்கே என்ன இருக்கிற மைனஸில் இருக்கா வேல்யூ, அப்போ -1ன்னு போடணும். வேறு ஒன்றும் கிடையாது, சிம்பிளோட அந்த நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ சிம்பிள் வந்து நமக்கு வந்து சிம்பிள் பிரச்சனை கிடையாது, அப்படி இருக்கிற சிம்பிள்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் பின்னங்கள் என்ன இருக்குன்னா 2/3 - 1/3. ஓகேவா? இப்போ 2 - 1 நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ப்ளஸ் கீழே உள்ள வேல்யூ மூலம் பார்க்கணும், பின்னங்களில் கழித்தலில் பின்னங்கள் சேம் ஆகிருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு தடவை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 - 1 என்ன அப்படின்னா 1. அப்போ ஆன்சர் வந்து 1 1/3 வந்து ஆன்சர். இப்போ இதே அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 4 2/3 - 2 2/3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணால் முதல்ல வந்து முழு நம்பர்ஸ் எடுத்து இது பண்ணிக்கணும். ஸோ 4 இங்கே சிம்பிள் மைனஸ் இருக்குது, ஸோ -2. ஸோ அதுக்கப்புறம் ப்ளஸ் பண்ணுறேன். ப்ளஸ் பின்னங்களுக்குரியது 2/3, இங்கே பின்னங்களில் -2/3 இருக்குது. ஸோ 4 - 2 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 கிடைக்கும். 2/3 - 2/3 கீழே உள்ள வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக 2 - 2 நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ வந்து இந்த டேர்மில் உங்களுக்கு 0 கிடைச்சிது அப்படின்னா வந்து ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வெறும் 2 தான் ஆன்சர் வரும். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு மைனஸ், அதாவது 2 நம்பருமே சேமாக இருந்து மைனஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பின்னங்கள் வந்து அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கேன்சல் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 தான். முதல்ல நம்ம கன்ஃபியூஸாக இருந்தால் செஞ்சு பார்த்துலாம். ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து இப்போவே கன்ஃபியூஷன் வந்தால் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து நம்ம பெரிய ப்ராப்ளம்
ப்ராப்ளம் வரும்போது நமக்கு இதுதான் கான்செப்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சிட்டோம்னா தான் நம்ம ஈஸியாக செய்ய முடியும். இது வந்து சின்ன சின்ன வேல்யூஸாக இருக்கனால உங்களுக்கு இது பெரிய ஸ்டெப் மாதிரி தெரியுது. ஆனால் சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாதிரி பெரிய வேல்யூஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 15, 18, 110 இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி பின்னங்களோட ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், 4 3 12, 12 + 2 என்ன வரும்னா 14/3 வரும். -32 6, 6 + 2 வந்து என்ன 8/3. ஸோ 14லேருந்து 8 கழிச்சு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 6/3. ஸோ நமக்கு அதை அடிச்சு கொடுத்தா நமக்கு என்ன வரும்னா ஆன்சர் 2 வரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4 1/3 -2 2/3 இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து முழு நம்பர்ஸாக இது பண்ணிக்கோங்க. ஸோ 4 - 2 + 1/3 - 2/3 இருக்கா. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா 4 2 கழிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்குமா, ப்ளஸ் 1/3 இங்கே இருக்க மைனஸ், இது கீழே உள்ள வேல்யூ நமக்கு என்ன இருக்குன்னா சேமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கீழே ஒரு தடவை 3 போட்டுக்கலாம். ஸோ இப்போ இது நீங்கள் டேரெக்டாக 1 - 2 கழிச்சுன்னா 1 - 2 என்ன வரும் அப்படின்னா 1க்கு முன்னாடி ப்ளஸ் இருக்குது, 2க்கு முன்னாடி மைனஸ் இருக்குது. அப்போ இதை கழிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -1 கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பருக்கு பக்கத்தில் என்ன வேல்யூ இருக்கோ அதான் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது நமக்கு -1 வரும். ஸோ இந்த மாதிரி ஆன்சர் வரும்போது நமக்கு இதுக்கு முன்னாடி 2 + 1/3 நமக்கு 2 1/3 ஆன்சர் போட்டோம். இந்த மாதிரி மைனஸில் வந்தால் நீங்கள் அப்படியே போடக்கூடாது. இங்கே நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 2 - 1/3 இருக்குது அப்படின்னா இந்த மைனஸுக்கு பதிலாக என்ன பண்ணால் இங்கே உள்ள ஒரு முழு நம்பர்கிட்ட ஒரு நம்பரை வந்து என்ன பண்ணிக்கணும்னா கடன் வாங்கிக்கணும். அப்போ 2லேருந்து 1 கழிச்சிருங்க. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 1 தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 1 கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பரை உங்களுக்கு எந்த நம்பரால் கூட்டினீங்க, அதாவது வந்து இந்த -1 இருக்குல்ல, இந்த -1 கீழே உள்ள நம்பரால் வந்து கழிச்சுக்கோங்க. மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை வந்து கீழே உள்ள நம்பரால் கழிச்சிங்கன்னா அதாவது 3 - 1 என்ன அப்படின்னா நமக்கு 2 வருமா. ஸோ அப்போ ஆன்சர் 2/3. அப்போ ஆன்சர் 1 2/3 நமக்கு ஆன்சர். அதாவது கீழே உள்ள நம்பர்லேருந்து மேலே உள்ள நம்பரை கழிச்சுக்கோங்க, அதான் நமக்கு ஹோல் நம்பர். அதாவது வந்து எந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 கிடைக்கணும், ஓகேவா. அப்போ கீழே உள்ள பார்ட்டில் இங்கே எனக்கு கம்ப்ளீட்டாக 2 வந்தால் தானே எனக்கு இங்கே வந்து 1 வரணும். ஸோ இந்த மைனஸ்லேருந்து ஒன்று நம்ம நெக்லேட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த போர்ஷனை நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கணும். அதாவது இதையும் ஆட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கணும். அந்த கான்செப்ட் தான். இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா கீழே உள்ள வேல்யூவால் மேலே உள்ள வேல்யூவை கழிச்சிட்டு போட்டுக்கோங்க. ஸோ 2/3. இப்போ ஆன்சர் 1 2/3ன்றது ஆன்சர். கலப்பு பின்னங்களில் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். 150 1/2 + 117 1/2 + 24 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கான்செப்ட் ஒன்று தான். ஹோல் நம்பர்ஸை அந்த சிம்பிள்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் பின்னங்களை அதோட சிம்பிளோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் இப்போ வந்து 150 + 117 + 24 இதை ஒரு தான் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் 1/2 இங்கே ஒரு 1/2 இங்கே ஒரு 1/2 எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷனில் எப்போவுமே வந்துட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸ்லாம் முதல்ல ஒரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து ஒவ்வொரு டிஜிட்டில் உள்ள ஒன்ஸ் பிளேஸை ஒரு தடவை ஆட் பண்ணிக்கோங்க டோட்டலாக. அதுக்கப்புறம் 100 பிளேஸ் 10 பிளேஸ் 100 பிளேஸ்னு ஆட் பண்ணுங்கள். ஸோ தனியாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு இனிமேல் செய்யாதீங்க. ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் செய்யும் போது நமக்கு ஸ்பீட் ரொம்ப தேவை. 4 + 7 என்ன வரும் 11, ஓகேவா. 11 + 0 நமக்கு வந்து 11 தான், மாறாது. அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 கிடைக்கும். ஸோ 1 வந்து இன்னொன்று என்ன பண்ணிக்கணும்னா இங்கே வந்து ஒரு 10 பிளேஸாக கேரி அவுட் பண்ணிக்கணும். 2 + 1 என்ன வரும் 3, 3 + 1 வந்து என்ன வரும்னா 4, 4 + 5 வந்து என்ன அப்படின்னா 9. அதுக்கப்புறம் 100 பிளேஸ் இங்கே இல்லை. ஸோ இங்கே 1 + 1 என்ன வரும்னா 2 வரும். ஸோ 291. ஸோ இந்த மாதிரி முதல்ல செய்யும் போது கொஞ்சம் இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப்பில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆயிடும். ப்ளஸ் இங்கே வந்து கீழே எல்லாமே 2வாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 2 காமனாக கீழே போட்டுக்கோங்க. ஸோ 1 + 1 2, 2 + 1 3. அப்போ ஆன்சர் வந்து 291. இந்த அந்த ப்ளஸ்ஸை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மைனஸ் மட்டும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை ப்ளஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 3/2 அப்படின்றது நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் 150 1/2 + 110 1/3 + 10 2/4 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிம்பிளில் உங்களுக்கு உள்ள பின்னங்களில் உள்ள வேல்யூஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ இதை எப்படி கொஞ்சம் ஈஸியாக ஆட் பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 150 + 110 + 10 போட்டுக்கோங்க. அடுத்து பின்னங்கள் 1/2 + 1/3 + 2/4 இருக்குது. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 150 + 10 160, 160 + 100 வந்து 260 + 10 வந்து 270. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஆட் பண்ணணும். 270 ப்ளஸ் இப்போ இங்கே வந்து என்னென்னா 3 நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ 3 நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா முதல்ல காமனாக எல்சிஎம் எடுக்கணும். ஸோ எல்சிஎம் எடுக்கிறதுல என்ன ஷார்ட்கட் அப்படின்னா முதல்ல இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னது 4. ஸோ 4ஓட மல்டிப்ளிகேஷன் இது எந்த நம்பர் வருது பார்க்கணும். 4ஓட மல்டிப்ளிகேஷன் 3 வருமானு 1 மல்டிப்ளிகேஷன் வருமானு கேட்டால் வராது. ஸோ 4 2 அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 4ஓட அடுத்த மல்டிப்ளிகேஷன் எடுத்து பார்க்கணும். 1 × 4 வந்து இந்த 3 வந்து வராது. 2 × 4 8ல் வந்து மறுபடியும் 3 வராது.
3 into 4 நமக்கு என்ன வரும் அப்படின்னா 12 வருமா. ஸோ 12 வந்து 3யோட மல்டிப்ளிகேஷனில் வருமா. ஸோ 2 வரும். அப்போ நமக்கு வந்து எல்சிஎம் வந்து என்ன அப்படின்னா 12 தான். அப்போ நமக்கு கீழே வந்து 12 வந்து அப்படின்றது காமன் ஃபேக்டர். அப்போ எனக்கு இங்கே வந்து 12 வரும்னா இங்கே நான் இந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ மேலேயும் கீழேயும் அந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இங்கே போய் இங்கேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ மேலே வந்து இங்கே 6 இருக்கும், இங்கே 4 இருக்கும், இங்கே 6 இருக்கும். ஸோ ஆட் பண்ணோன்னா 270 ப்ளஸ் 10 + 6 16. ஸோ 16 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து 8 2 16, 6 2 12. ஸோ 4 2 8, 3 2 6. அப்போ 270 ப்ளஸ் 4/3 இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் நெக்லெக்ட் பண்ணுறோன்னா 270 4/3 அப்படின்றது ஆன்சர். எக்ஸாம்பிள் 270 1/2 மைனஸ் 20 1/2 ப்ளஸ் 3 1/3 ப்ளஸ் 170 2/3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கான்செப்ட் அதே தான். முதல்ல முழு நம்பர்ஸ் எல்லாம் அதோட சிம்பிள்ஸோட இது பண்ணிக்கோங்க. 270 எடுத்து எழுதிக்கோங்க. மைனஸ் 20 ப்ளஸ் 3 ப்ளஸ் 170 இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்த பார்ட்டில் பின்னங்கள்லாம் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1/2 இங்கே சிம்பிளோட எடுத்து எழுதணும், மறந்துடாதீங்க. மைனஸ் 1/2 ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 2/3. ஸோ 270 20ஆல் கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 250 கிடைக்குமா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 250லேருந்து கூட்டினா 3 கூட்டினா 253. ஸோ 253லேருந்து 170 கூட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ முதல்ல நமக்கு இங்கே என்ன கிடச்சிருக்கு? 253லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, முதல்ல ஒரு 100 கூட்டிக்கோங்க. ஸோ 353 கிடைக்குமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா 70 வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு செய்கிறதுக்கு. வந்து என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 423ன்றது இங்கே உள்ள ஆன்சர். எப்போவுமே ஒரு நம்பர் இங்கே ப்ளஸ்லையும் மைனஸ்லையும் அடிஷனில் இருக்குது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஓகேவா. ப்ளஸ் 1/2 மைனஸ் 1/2னா கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் 1/3 ப்ளஸ் 2/3 இருக்குது. ஸோ கீழே உள்ள 3 அப்படின்றது ரெண்டுக்குமே காமனாக இருக்கனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ கீழே 3 ஒரு தடவை போட்டுக்கோங்க. 2 + 1 என்ன அப்படின்னா 3. அப்போ 3 3 என்ன ஆயிடும், ஒரு தடவை கேன்சல் ஆகுமா. அப்போ 423 ப்ளஸ் 1. ஸோ மறந்துடாதீங்க இங்கே உள்ளது என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். அப்போ 424 அப்படின்றது ஆன்சர். ஸோ இங்கே ப்ளஸ் வந்து இருக்கணும். ஸோ நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே ப்ளஸ் போட்டு என்ன பண்ணிக்கணும், இந்த 1 வந்து இதோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஸோ 424 அப்படின்றது நம்மளோட ஆன்சர்.